அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிற பலாபலன்களை பார்க்க போறோம். இதுல அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ 11ஆம் இடத்திலே தான் இருக்க போகிறார். ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும், சனி 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இந்த அமைப்புல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் 11ஆம் இடத்துல இருந்து ஒரு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா வக்ர ரீதியாக 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சுக்கிரனும் அங்கு இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைகிறார். ஸோ இதுல என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா, இதுல ராகும் இருந்து சுக்கிரனும் புதனும் ராகுவால் பீடிக்கப்படுகிற ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு தடங்களா இருக்க போகும்போதே, மற்றபடி இந்த நீச்ச பங்க அம்சமும் 10ஆம் இடத்திலேயே ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், அதாவது ராசி அதிபதி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கேந்திராதிபதியும் திருகோணாதிபதியும் சேருவது ஒரு நல்ல சேர்க்கையா இருக்குது. ஸோ தொழில் விஷயத்துல ஒரு உத்வேகத்தையும், இது வரைக்கும் நீங்க ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இப்போ நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா சூரியனே 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல பலம் பெற்று தொழில் விஷயத்துல முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுங்க. அது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மேஷத்துக்கு உச்சமடைகிறது ரொம்ப நல்ல விஷயம். குருவோடையே சேருகிறார். ஸோ சூரியனும் குருவும் சேருவது ஒரு அருமையான அமைப்பு, ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயங்களா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. நல்லாவே ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு எல்லாமே சரியில்லை. 8ஆம் வீட்டில் பல கிரகங்கள் இருந்து நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ மைண்டு அவ்வளோ ஸ்டெடியாகவும் ஒரு உத்வேகமும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயத்துல ஒரு உத்வேகம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. பட் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எண்டுலேருந்தே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்லாவே பூர்த்தி அடைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் போட்ட திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரத்தில் அருமையாக அதோட ரிசல்ட் பார்த்து ஓரளவுக்கு மார்ச் மாதத்திலிருந்தோட ஏப்ரல் மாதத்தில் ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணாததாவே நம்ம செய்ய முடிஞ்சதுங்கிற ஒரு நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மிதுன ராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததுக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல பர்ஃபார்மன்ஸும், அவங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கரெக்டான டைமில் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிது, நம்மளால செயல்படுத்த முடிஞ்சது, ப்ரெஷருக்கு நம்ம ஹீல்ட் ஆகாமல் ஒரு மைண்டு ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்திருந்த சில சுப செலவுகள் செய்து வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு, இடம் வீடு இதுலாம் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதனே 4ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது இடம் ரீதியான விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி, வண்டி, வாகனத்துல எல்லாம் ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு பாவத்துல இத்தனை சுப கிரகங்கள், சுக்கிரன் உச்சமடைகிறார், புதன் நீச்ச பங்கம் அடைகிறார்,
சூரியன் அங்கிருந்து அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி 3வது வாரம் 4வது வாரத்துக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். அதுல குருவோட சேர்றார். அப்படிங்கிற இத்தனை நல்ல அம்சங்கள் நிறைந்த ஒரு ஏப்ரல் மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ஸோ அனைத்து பருவத்தினரும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஏப்ரல் மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அமையும் என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.